மக்களே வணக்கம். நான் உங்கள் முனி. நான் இப்போ என்ன பண்ணின்னு இருக்கேன்னா, இந்த கயினு இருக்குல்ல, அந்த கயினில் வறுப்பு இருக்கும். அந்த வறுப்பு ஓரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் அறுத்துன்னு இருக்கேன். எதுக்காகன்னா க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் காற்று பாய்ஞ்சி நல்லா விளைச்சலை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். அப்படி அறுக்கும்போது இந்த அருவாவை பார்த்தேங்க. அருவாவில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த அருவாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் ஒன்று ஞாபகத்துக்குள்ளே வந்தது. அது என்னன்னா, இந்த அருவா பாருங்களேன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னா, என் நகம் கூட கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்களா, இதுவும் இந்த ஹேண்டில் இருக்க பாருங்களா, இதுவும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக பொருந்துங்க. ஏன்னா இது ஒரு ஆணுன்னு வச்சுங்களா, மேல் பகுதியில் அறுக்கிறது எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் ஒரு ஆண் அது கீழே ஹேண்டில் இருக்குது பாருங்களா, அது அவங்களுடைய பெண் ஜாதியாக இருந்தால், இந்த ஹேண்டலு போல் பெண் ஜாதி இருந்தால் தான் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் இது யூஸ் ஆகும். புரியுதுங்களா? இது எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் மேலே கீழே இருக்கிற ஹேண்டல் ஒழுங்காக இருந்தால் தான் இது யூஸ் ஆகும். அதே போல் ஆணும் சரி பெண்ணும் சரி எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் அவங்க செய்கிறதான வேலையில் அந்த ஹேண்டில் போல் பெண்ணும் சரி ஆணும் சரி சப்போர்ட்டாக இருந்தால் தான் ஸோ வேலையும் ஒழுங்காக இருக்கும், குடும்பமும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வார்த்தை எது சொல்லணும்னு. ஓகே பாய்.